சாமு வந்தாச்சு. எடா கதவோரமா சாஞ்சின்னு கஷ்டத்தை சொரிஞ்சு நிக்கிறாய். கையெல்லாம் சாமான இருக்கே தெரியலையா நோக்க. விடுறா ஸ்கூட்டர் விடுறா. அப்பா உன்னோட எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்டலா. எங்கேயாக்கும் போய் தொலைஞ்சா நீ அரை மணி கூட வரேனாக்கும் சொல்லிட்டு போனாய். நான் எத்தனை கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா நோக்க. ஆமா இலை போட்டாச்சா மாமா. அவன் என்ன தெலுங்குல சொன்னான் நீக்கு தெரியும். நீ போய் சாரம் பரமாறு. கையெடுறா. கையை அலம்பிட்டு பரமாறு. வேண்டாம் நீ சாம்பார் வழியடு. சரி சரி போய் துப்பிட்டு வா. வாய் நிறைய வெத்தலையும் புகையிலையும் போட்டு குழப்பின்னு இருக்காய். சாப்பாடுல துப்ப போறாய். அதாக்கும் ஒடுக்க நடக்க போறது. ஆமா ஆமேஸ்வரா நீ வாழிவிடு. அப்பா நீ குளிச்சியோ இல்லையோ. அது இருக்கட்டும் சாமா வாங்கினது எத்தனை ஆச்சு? 532 ரூபாய் வச்சேன். ரசீது எங்க? வர்ற வழியில சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன். போருமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது கொடுறா. 32 ரூபாய் வச்சேன். இந்தா பிடிச்சுக்கோ. மறுபடியும் சொச்சங்கிறாய். ரசீது எடுறா. கை வேலையா இருக்கட்டும் இல்லையோ. கை வேலையா இருக்கு கால் வேலையா இருக்கு. இந்த பாலக்காடு மணியோட பேர் ஆயிட போறது. ரசீது புரியாத நோக்க. நமக்கு கழுத்தொருப்பாய். ஐயோ நீ அபச்சாரம். ஏதோ சும்மா இருக்கியா நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ சாம்பார்ல போட்டுட்டாய். எடா காணலை வந்துடுத்து போயிடுத்து. நீஞ்சறது இப்ப அதுவா முக்கியம். எப்படிதான் எடுக்க போறாய்? மீன் பிடிக்க தெரிஞ்ச வேற கூப்பிடலாமா? கரண்டி எடுறா. கரண்டியா? மீன் பிடிக்கிற கரண்டி ஏதாவது சம்பந்தி காதல விழுந்துட போறது. சாம்பார்ல விழுந்துட்டு காதல விழுந்தா என்ன? நீ கரண்டி எடுறா. இந்த கரண்டி கொடுக்குறீங்களா? அது வேண்டாம். அது ஜாங்கிரி கரண்டி நல்ல கரண்டி. நீ போ. நீங்க உங்க வேலையை பாருங்க. தள்ளி பிடிச்சோம். ஐயோ ஒரு கரண்டி எடுக்கிறதுக்கு எத்தனை பகலம் உண்டாக்குறாய் நீ. போண்டா என்ன எடுத்துட்டு போறான்? அம்பி சாம்பார் என்ன சாம்பார். மணி ஐயர் சாம்பார்லாம் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அம்பி எங்காத்து பேத்து கல்யாணத்துக்கு உங்க அப்பா தான் சமையல். இவற்றை என்னையா சொல்றது? சின்ன மீனை போட்டுதாயா பெரிய மீனை பிடிக்கணும். இல்லை நன்னாரு. என்ன பவ்யம் என்ன பவ்யம். என்னங்காணும் தக்களி நூற்றண்டிருக்கீர். மயிறு மாதிரி தெரியறது. கண்ணாடியை வேற காணும். சொல்லிடுறதுதான் ரைட். ஒரு உடனே கேட்க சொல்றேன். எல்லாரும் நல்லா ருசிச்சு சாப்பிடுமா. எதை புரிஞ்சுக்க மாட்டேன். The whole thing is fishy. What do you mean? I mean what I mean. But they can't be so mean. என்ன எல்லாரும் மீன் மீன்கிறா. அவ இங்கிலீஷ் மீனை பத்தி பேசிட்டு இருக்கா. அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னா அப்பன்டே சொல்லிட்டு இருக்கா. நீ அதாக்கும் செல்லப்பட்டி எங்க? நெகனரியம். நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் இல்லையோ. அது நன்னாய். எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேனா. உன் செல்லப்பட்டியும் சாம்பார்ல போட்டேன். போருமா நீ சரியான தள்ளி புளியாக்கும். நான் தள்ளி புளியானா நீ என்ன வாக்கு போடா? இஞ்சி. நீ சுக்கு. பகவான் கொடுத்தாக்கும். நீ பெரிய பிரகலாதன். பகவான் கொடுத்தாருக்கும். போடா. நானாக்கும் இந்த கோலம் போட்டது. ரங்கோலி நானாக்கும் போட்டது. ரொம்ப நல்லா இருந்தது வாசல்ல. அது மேல நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டேன். ஓ பரவாயில்லை. நான் இங்க குக்காக்கும். பாலக்காடு மணியர் தெரியுமா? இங்க செல்லப்பட்டியை தேடின்னு ஒரு வயசானவர் இருந்தாரு. அவரோட மகன் காமேஸ்வரன். ஓ திரிபுர சுந்தரி. காமேஸ்வரன். என் பேரு திரிபுர சுந்தரி. ஓ நல்ல பேரு. பாலக்காடாയിരിക്കും. ஓ எப்படி கண்டுபிடிச்சே? ஓ நம்ம பாஷை நமக்கு தெரியா. நானும் പാലക്കാട് தான். പാലക്കാടാ? എന്നാൽ പ്രോപ്പർ പാലക്കാടല്ല. തൊട്ടടുത്തൊരു കുഗ്രാമം. கிராமமும் குக்கா? நீங்களும் குக்கு. போயிட்டா குக்கிராமம். வாரும் பாலக்காட்டு மணியரே. வாரும் காமேஸ்வரரே. நான் ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது தேடிண்டே இருப்பல. செல்லப்பட்டிய காணோம் சொன்னல. காணோம். அதானே அது நானும் சொன்னேன். இந்த முதல்ல சாவி எப்படி வரதுக்குட்டி கேசரி பொருள் எடுத்து ஸ்டோர் ரூம்ல லோக் பண்ணாம வந்துட்டான். போய் பூட்டிட்டு வந்துரு. ஓடே. லே செல்லப்பட்டி நான் தேடிக்கிறேன். போ. இல்ல நான் வேணும். நீ என்ன சொன்னாலியா பகவான் உனக்கு கொடுத்துட்டார். குருவாயிரப்பா. சின்ன குழந்தையாட்ட எக்காலத்தை பாரு. திரிபுர சுந்தரி இல்லை நீ திருட்டு சுந்தரி. ஓடண்டா நில்லு. நான் போலே. எங்க அப்பா தானே. நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு கேட்கணும்?
எனக்கு அப்பவே சம்சயம். அதுக்கு தான் அங்க வந்து எம்எல்ஏ ஈஷினாயானி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இதை திருப்பி வைக்கத்தான். திருப்பி வச்சாலும் நிமிர்த்து வச்சாலும் திருட்டு தான் கேட்டா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் மானசி தற்கொலை பண்ணிடுவேன். நான் கொலையே பண்ணிடுவேன் கேட்டா. இந்த பாருங்க, சத்தியமா நான் திருடலை. என் பாட்டி இருக்காவா? இந்த தாத்தா பாட்டி கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத நீ. இந்த பாருங்க, என் பாட்டி தான் திருடுவாள். அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறதா என் வேலை. என் தலையெழுத்து. இந்த பாருங்க, திருடுறா பாத்தீங்களா? இதோ, பாட்டி. சைலன்ஸ். என்ன வார்னிங் கொடுக்கறானே? இல்ல. பாட்டி. பாட்டி. என்னது? இங்க வாடா. நீங்க லோட்டா எடுக்கிறத நான் ஜன்னல் வழியா பாஸ் என்னாகும். கஷ்டகாலம் ஏழை பாட்டி காலை பிடிக்காது. இந்த கதையில என்கிட்ட வேண்டாம். இங்க வாடாச்சே, உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ, எல்லாரும் வாங்க, என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான். எதுக்காக கையை பிடிச்சு இழுத்தான்னு கேளுங்க. ஏய், சீ, வாய மூடு. பொண்ணாத்துக்கார புள்ளையாத்துக்கார எல்லாரும் வாருங்க. என்னாச்சு? போடா. சவட்டினா தெரியுமா? ஐயோ அப்பா, இங்க வா, கூப்பிடுறா. உங்க அப்பனை கூப்பிட நியாயத்தை கேட்போம். என்னாச்சு? நீங்க போங்க. பாருங்க, என் பேத்தி கோலம் போட்டுட்டு இருந்தா அலங்கோலம் ஆக்கிட்டான். கையாக்கம் பிடிச்சுட்டு ஏய், நான் அப்படி கையை பிடிச்சு இழுக்கல கேட்டா. கூட கை பிடிக்கணும். யாரும் பேசப்படாதே. வாய் முடிச்சு மாறுங்க. என்ன பண்ணான்? என் பேத்திய கைய பிடிச்சு எடுத்துட்டான். அவன் அப்படி எல்லாம் பண்றோம் இல்லையாக்கும். அவனே கட்டு பாருங்க, நானே பார்த்தேன். என்னடா அரைஞ்சிடுவேன். சும்மா இருடா நீ. கையை பிடிச்சு இழுத்தாடா நீ. உன் செல்லப்பட்டி காணும் சொல்லிட்டு இருந்தா நீ. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். கையை பிடிச்சு இழுத்தியா? நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோ. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு. நீ கையை பிடிச்சு இழுத்தியா? ஆனா பிடிச்சேன். பீம், என்னோட ஷூ எங்க? உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? உங்களை அன்னைக்கு வெளியே போக சொன்னல. என் நிலைமை தெரியாம சொல்லாதீங்க சார். இந்த ஆக்டிங் அழுகையெல்லாம் வேணாம். உங்க அப்பா காலத்தை செருப்பா உடைச்சவன் உங்களுக்கு ஷூவா வேணாம். ஹலோ, உங்ககிட்ட பர்சனலா பேசணும். மதன் சார்கிட்ட பர்சனலா பேசுறேமா? நான் தான் அவருக்கு எல்லாமே. என்கிட்டே சொல்லா. ஹலோ மதன். 1 minute, please. You please get out. And close the door. ஹலோ ஹலோ, Yeah. மிஸ்டர் மதுரகோபால் தானே? Yes, this is Madan speaking. உங்க அப்பா பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா செத்து போய் கொஞ்ச நாள் ஆச்சு. இல்ல, உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகல. அதனாலதான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் நான் உங்க இடத்துக்கு வர முடியாது. வந்தா ஏன் உயிருக்கு ஆபத்து. ஞாயிற்றுக்கிழமை மெட்ராஸ் ஆந்தம் சர்ச்சு கிட்ட 9 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. No, wait. Look here, madam. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் இப்போ பெங்களூர்ல இருக்கேன். நீ எப்படி பதுவே நீங்க சொல்றது நிஜம்னு நான் எப்படி நம்புறது? என்ன சாட்சி? உங்ககிட்ட நான் பேச வேண்டியிருக்கு. சாட்சி ஒண்ணும் இல்ல. நீங்க மெட்ராஸ்க்கு வந்து நான் சொல்றது பொய்ன்னு ஆயிட்டா அதனால உங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் சொல்றது நிஜமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹலோ. பீம், போன்ல விட்டு கேட்டேன். மதன் மெட்ராஸ் போறாரு சார். மதன் மெட்ராஸ் போனான்னா பாம்பே போனான்னா என்னைக்கு எங்களை கழட்டி விட்டானோ அன்னைக்கே குட் பை சொல்லியாச்சு. அதுக்கு இல்ல சார், உங்க பெரியப்பா சாவு ஆக்சிடென்ட் சாவு இல்லன்னு. ஆமா, பெரிய அப்பா எப்படி செத்தா எங்களுக்கு என்ன? 3வது மட்டும் சாவை பத்தி எங்களுக்கு என்ன ஆக்குற? டேய் ராமு, அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. அவினாஷி, நீங்க போலாம். எங்களுக்குள்ள ஏதோ பங்காளி சண்டை பிரிஞ்சாச்சு. நீங்க அப்படி இல்ல, மதன் கிட்ட வேலை செய்றீங்க. இனிமேலாவது வத்தி வைக்காம விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கிறத பத்தி ஒண்ணு இல்ல. ஏதாவது தகவல் கொடுத்தா தேர்வேடுதான். மாடியில இருந்து கீழே தள்ளுவேன். ஓகேவா? இங்கேயுமா? என்னங்க இது? எதையுமே மாடியில வச்சு பேசக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் மாடியில இருந்து தூக்கி போடுறேன்னு சொல்லிக்கிட்டு. நான் வரேன் சார். ஒரு சின்ன வேண்டுதல். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தயவு செய்து யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏய் ராம், ஏன்டா அவனை விரட்டின? உங்களுக்கு மூளையே இல்ல டாடி. அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. இதுல நீங்க சுவாரஸ்யம் காட்டினா உங்க மேலதான் சந்தேகம் வரும். கரெக்ட். டேய் ராம், அந்த லூசு நம்மகிட்ட சொன்னது அந்த மதன் கிட்ட போய் சொல்லட்டா? சொல்ல முடியாது டாடி. ஏன்? மதன் பெங்களூர் திரும்பினா தானே. Your attention, please. All the passengers proceeding to Mumbai are requested to security check immediately.
நான் இங்க வந்திருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியம். சரிங்க சார். கமா. சீக்கிரம் எடு. பின்னாடி உயரமா என்னோட ஆளு பீம்னு ஒருத்தன் வருவான். அவன் என்னது மேம்? மை குட்னஸ், போர்டா எழுதி கொண்டு வந்த என் பேப்பர்ல நியூஸ் கொடுக்கறதான பிளடி ஃபுட். கமா. எக்ஸ்கியூஸ் மீ. Come on. Quickly. ஃபாலோ பண்ணு. முட்டாள், கோட்டை விட்டுட்டியாடா? அது சரி, இப்ப என்ன பண்றது? 4 ரோட்ல எந்த பக்கம் போயிருப்பான்னு தெரியலையே. ஏய், அங்க பாரு. ஏய், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? ஏய், அங்க பாருடா மதன். அவன் எப்படிப்பா வேஷ்டி சட்டை? லூசு, மாறு வேஷம் போட்டு தப்பிக்க பாக்குறான்டா. டேய், சும்மா சொல்லக்கூடாதுடா. அவன் ஜகஜால கில்லாடுறா. சரி, இப்ப என்ன பண்றது? க்ளோஸா ஃபாலோ பண்ணு, விட்டு பிடிப்போம். ஓகே. வெள்ளக்கார மாதிரி டயத்துக்கு வந்துட்டியே. சரி, என்ன கையிலே கரண்டி நுனியில பத்த வைக்க வந்தேன். ஏய், அங்க பாத்தியா? கையில நடாது AK-47. அப்படின்னா? முட்டாள், பயங்கரமான மிஷின் கண்டாது. கூட யாராவது பொடியாளு? ஏய், கவனிச்சியா? அங்க ஒரு தடியாள், இங்க ஒரு பொடியாள். பல சைஸ்ல அடியாள் வச்சிருக்கான்டா. சாதாரண ஆள் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே ஃபாலோ பண்ணு. சீக்கிரம் போடா. ஏய், தப்பிச்சு போயிட்டான்டா. பெங்களூர் போன் பண்ணி அவன் எங்க இருப்பான்னு பாஸ்கெட் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஏய், அவன் பணக்கார பையன்டா. ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்க போறான். மெட்ராஸ்ல என்ன ஒரு 4-5 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சலாம்டா. என்னப்பா காமேஸ்வரா, உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாப்பா வா, ஓ லிஸ்ட் தான் படிச்சுட்டு இருக்க. ரொம்ப பெருசா இருக்க. லிஸ்ட்ல பச்சை புளிப்பு மிட்டாய். சும்மா இருக்கே நீ. 1000 சாமான் வாங்க வேண்டியிருக்கு. எடுத்த அடுப்புல புளிப்பு மிட்டாயா? இன்னும் 1000மா? அஸ்கா 1 கிலோ, பாமாயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 கேஜி கேட்டலா? இது ஆத்துக்காக்கும் எழுந்து படிச்சிரு. இதுல என்ன பாக்கண்டு இருக்க? எழுதுங்க. ஏப்பா காமேஸ்வரா, இனிமேல் பட்டி எல்லாத்தையும் படிச்சுட்டு பெட்டர். 10 வருஷமா பண்ணாத இப்ப பண்ண படி. என்ன நீளமா இருக்கு? மஞ்சள் பொடி 4 கிலோ, வாசரப்பொடி 2 கிலோ, கேர் ஃப்ரீ 1/2 டசன், அஸ்கா 1 கிலோ பிளஸ் 2 கிலோ, புளி 2 கிலோ பிளஸ் 2 கிலோ. இது என்ன எல்லாம் பிளஸ் 2 இருக்கு? சரிப்பா, இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ காலம் தள்ள முடியுமா? முன்ன நீ உங்க அப்பா 2 பேரு, இப்ப குடும்பமே பிளஸ் 2 ஆயிடுச்சே. ஏது குடும்பம்? உங்க மாமியார் வந்திருந்தாப்பா, உன் அக்கவுண்ட்ல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டா. டேய் கமிச்சரா, என்னடா அது? சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? ஏது மாமியார்? மாமியார் பாட்டி. இது என்ன இது? மாமியார் பாட்டி மாமனார் தாத்தான்னு பாட்டி தெரியறதானோ நோக்கு. திருப்பர சுந்தரியோட பாட்டி திருட்டு பாட்டி. அவ வந்து எங்க அக்கௌண்ட்ல கேட்டா கொடுத்துறதா? விசாரிக்கதாமா? இது என்ன காந்தி கணக்கா? ஏன்பா சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? இதெல்லாம் அந்த பொண்ணை கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், தெரியுமோ இல்லையோ? அத்துமீறி போயிட்டியா? ஆத்தெல்லாம் ஒண்ணும் மீறலை. நான் கைய பிடிச்சது யாரு சொன்ன? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லிட்டு அலையறாளவள். இவ்வளவு விடுறதில்லை. 2ல 1 பாத்துறது. நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போய் அப்பாவை ஜாக்கிரதையா ஏத்திட்டு திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வா. போ. அம்மா இந்த புளிப்பு மிட்டாய் போடா கர்ப்பஸ்திரி பசங்க கேட்டா எப்ப பார்த்தாலும் புளிப்பு மிட்டாய். போ. திரிபுர சுந்தரி ஏத்துக்கு வரணும் கேட்டியா? நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அடியும் வாங்கி வச்சுட்டு இப்ப புளி 2 கிலோவா? பழிக்கு பழி புளிக்கு புளி. நானும் ரவுடியாக்கு கேட்டல. யாரது ஆத்தல? யாராவது இருக்காளா இல்ல இல்லையா? யாரது? ஓ, நீங்களா? இது வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல ஏட்டையா. உன் பாட்டியை கூப்பிடு. நான் வந்துட்டேன். நீ வரண்டா, நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு. திரிபுர சுந்தரி. ஏய் திரிபு, வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. ஏய் என்ன பை எடுத்துட்டு வர? நான் வந்து பாக்க வரல. உன் பாட்டியை கூப்பிடு.
பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ எப்படி கண்டுபிடிச்ச? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? வாங்கோ. இல்ல நான் வரல, என் பையன் கூட நான் அது போறேன். இருக்கட்டும், பரவாயில்ல வாங்கோ. புதுசா காப்பி பொடி வாங்கியிருக்கேன், காப்பி பொடி தரட்டுமா? புது காப்பி பொடியா? ம். 4 கிலோவா? ஓ. தெரியும், லிஸ்ட்ல இருக்கு. தோ அங்க வஸ்திரத்துல ஜரிகை மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? ஓ. என்ன சிரிக்கிறாய்? அக்கமா இல்லையா நோக்க? எங்க ஆத்தா அக்கௌண்ட்ல உங்க மளிகை சாமான் வாங்குறா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன சொன்னா தெரியுமோ, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளி அரிசி எல்லாம் நீங்க தான் வாங்கி போட போறேன், அதை இப்பவே வாங்கிண்டா என்ன தப்புன்னு கேட்டாள். யாருக்கு கல்யாணம்? ம். நேக்கா? நோக்கா? நேக்கு நோக்குமா? ஆராகும் சொன்னது? பாட்டி. பாட்டி உன்னோட ஒரு பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுறா? விசாரிக்கணும் பாபா. குதிரை ஆட்டமா வளர்ந்துருக்காய், தூண்ல பாதி நிற்கிறாய், விசாரிக்கணும் தொல்லையா நோக்கு. பார், நீ அழகா இருக்காய் இல்லைங்களே, அதுக்காக கையை பிடிச்சா கல்யாணமா? மறந்து குட்டின்னு என் கூட கஷ்டத்தை சொல்லிட்டு அசிங்கமா ஒருத்தன் நிப்பான்னு பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுதா? ஈஸ்வரா, உங்களை இல்லை குருவாயிரப்பா, இத பாருங்க, உங்களுக்கு நேக்கும் கல்யாணம்னு பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையோ பின்னே, பரமா போய் பாழா போயிடுதா? எது பாழா போயிடுது. இத பாருங்க, என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. நான் ஒன்னும் கூட பேச வரல, நான் போறேன். போங்க, எங்கேயோ போய் தொலைங்க. தொலைறேன். இப்போ ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு கரையற? இப்போ எதுக்கோ கரையற? இப்ப எங்க போற நீ? விஷம் குடிச்சு சாக போறேன். ஓ, இந்த சாகசம் இல்ல எங்கிட்ட விட்டாட்டியா? சாகசம் ஒண்ணும் இல்லை. விஷம் குடிச்சு நீ சாத்தால் விஷம் டேய் டேய் டா விஷம் கசகம் கொமட்டம் நீ சாப்பிடக்கூடாது என்கிட்ட. தெரியாத இடத்துல இருக்காமே. ஏன் இந்த விஷம் எங்க போச்சு? இத பாருங்க, உங்க மளிகை கடை அக்கௌண்ட்ல எலிபாஷனை வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆம்பளை கட்டா வெறும் அத்தியாயம் தான், ஆனா பொம்பளை கட்டா புஸ்தகமே போட்டுருவா. ஏய் என்ன இது கெடுத்துட்டேன்னு ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இது காலி. ஆண்டாளாலும் கதாலாம் கண்டனே, கைய பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெத்த மாதிரி. ஐயோ ஐயோ, அழா போயிடுது. இது திருப்பு. இந்த பாரு, நீ கனவு வேண்டதுக்கு நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காலிக்கு குழந்தை எல்லாம் எப்படி பத்துட்டாய் நீ? இது கனவுலே குருவாயிரப்பா, கிடைச்சிட்டு எலி பாஷா சாப்பிடக்கூடாது. அது கேட்கலாம். ஐயோ ஒண்ணுமில்லை, விட்டுரு. எதுக்கு கரையறா இப்ப நீ? ஏன் கரையறா? நீ யாரு இருக்கா? பாட்டி ஒருத்தி இருக்கா, அவள ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் காட்சின்னு வந்தா யார் நடத்தி வைப்பா? எங்க அம்மா நடத்தி இருந்தா இப்படி இல்ல நடக்குமா? ஏய் ஐயோ, பொம்மநாட்டி அழுதாண்டா தங்காதேட்டியா. எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இல்லாம அப்பா சமையல் கட்டு, புகை, வரது குட்டி, இப்ப மளிகை கடை, அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை ஏறெடுத்து பார்த்தது இல்லை, உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இப்ப உங்க பாட்டி பண்ண குறைச்சிட்டனால தெருவில என் பேரை சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் உன் பேரை சொல்லி திருப்புர சுந்தரியும் தான் கூப்பிடுறான். அதுல ஒரு பொறுக்கி பயல் முந்தானத்து நான் ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும் போது திருப்பு நான் ஸ்கூட்டர் சொல்றானாக்குன்னு நினைச்சு திருப்பி ஆட்டோ ரிக்ஷால இட்டுச்சு. இந்த மாதிரி அச்சச்சோ, போயிட்டு போறது. நேக்கும் இந்த பாட்டியால எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ? எதைத்தான் திருறதுன்னு இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல சட்டை திருண்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலாம்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிட்டு அலறிண்டு ஓடுறாரு. சாரி அட்டையா, நீ உங்க கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காய், நான் சிரிச்சு விட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகா வந்தது, ஆனா இப்ப சிரிப்பு தான் வருது. என்னது இது? என்னது? கட்டின் இருக்கோம். கட்டின் இருக்கோமா? ஆமாம். வேணும்னு பண்ணல ஏட்டையா, பேச்சு வாக்குல தெரியலை. நான் போயிட்டுறேன். ஐயோ, வாசல் நினைச்சுன்னு பீரோ திறந்துட்டேன். பாட்டி மறைச்சு சச்சால கீழே விழுந்தா. ராமேஸ்வரம் என்னது சண்டை போட வரேன்னு இப்படி ஆயிட்டா? சிரிக்கப்படாது. நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. இனிமே நீங்க என்ன செய்யறது? அவளே செய்துட்டாளாக்கும் முடிவை. இனிமே கல்யாணம் தான். ஒத்துங்கோ. ஒத்துண்டார். வாடா மாப்பிள. ஏய் காமேஸ்வரா. மாமா, அண்ணா
தீர்க்கு சுமங்கலி அருமா குருவாயிரப்பா